Hi friends, welcome to our Sainila Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புர்ஜி. பன்னீரில் எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா அப்படி இல்லைனா கடாய் பன்னீர் தான் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி பன்னீர் புர்ஜி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, இவ்வளோதானா நினைப்பீங்க. சப்பாத்தி நானுக்கெலாம் இது செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயத்தை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், ஆனியனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 கேப்சிகம்மை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா 1 இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா வேணாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக 1 எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு. மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா நமக்கு தீஞ்சு போயிடும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பன்னீர் கிரேவி பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் சுகர் போட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பன்னீரை நான் நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் கிரேட்டரில் போட்டு துருவிக்கலாம், அதை விட இது மாதிரி உதுத்து விட்டு போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பன்னீர் போட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும், ஏன்னா பன்னீர் நமக்கு ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா பன்னீர் நமக்கு ஹார்டாக ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். செம்ம சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்கான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கெலாம் ஒரு டக்குன்னு ஒரு சைட் டிஷ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சூடாக சாப்பிடுங்க. ஆறி போய் சாப்பிட்டிங்கன்னா பன்னீர்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.